ஈரோடு இடைத்தேர்தல் பத்தி பேசினா அப்ப போட்டியிடுவாங்களான்னு நம்ம கேட்டதுக்கு போட்டியிடணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. எல்லோருமே போட்டியிடணும்னு சொன்னேன். அப்படி இல்லைன்னா எல்லாருமே புறக்கணிக்கணும்னு சொன்னேன். இன்னைக்கு நாம் தமிழரும் புறக்கணிச்சிருந்தா திமுக அந்த வெற்றியை கொண்டாடி இருக்கவே முடியாது. அந்த கப்பை எப்படி கௌரவத்தோட தூக்கி காமிச்சிருப்பாங்க? பெருமை இருக்குமா முகத்துல? வெக்க இருந்திருக்கும். அது அரசியல் ரீதியா ஒரு மெசேஜை கொடுத்துருக்கலாம். சரி, சீமான் அதை தவற விட்டார், அல்லது தன் இயல்புப்படி எந்த தேர்தலையும் நான் புறக்கணிச்சதுல தனியா தான் நிக்கிறேன் நின்று காமிச்சார். இந்த ஈரோடு இடைத்தேர்தல் பெரிய மெசேஜ் எல்லாம் சொல்லிடலாம். ஆனா சில விஷயங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி இதை காமிச்சிருக்கு. என்னன்னா, பிரதான கட்சிகள் போட்டியிடல, திமுக எதிர்ப்பு இன்னைக்கும் மேலோங்கி இருக்கு. அப்படி இருந்தும் கூட ஒரு 30,000 பேர் எங்க போடலாம், அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் போட்ட ஒருத்தன் சீமானா திமுகன்னு பார்த்தா திமுகவுக்கு தான் போட்டிருக்கான். அதனாலதான் 60,000 90,000 மாறுது. சரிதானா? டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். அப்போ நம்மளை நோக்கி ஏன் மக்கள் வர மறுக்கிறாங்கன்னு சீமான் தன்னும் சுய பரிசோதனை பண்ணணும். எங்களுடைய டீம் பார்ட்னர்னு ஒரு வார்த்தையை தமிழிசை பயன்படுது. ஐடியாலஜிக்கல் பார்ட்னர் வச்சுப்போம். அது உங்க பங்காளி, எங்க பங்காளி தான், நாங்க சொல்றதா அவர் சொல்றாரு, பெரியார் திட்டுறது இல்லையா? அப்படி சொன்னதுனால கிட்டத்தட்ட பிஜேபி எந்த இதுலையும் திமுக ஓட்டு போட மாட்டாங்க. அதிமுக மாதிரி ஊரறிஞ்சு கரைவேட்டி கட்டிக்கிட்டு நிர்வாகிகள் போகாம இருந்திருக்கலாம். பிஜேபிக்காரன் போட்டிருக்கான். அதுதான் நோட்டா 1000க்குள்ள இருந்துகிட்டு இப்போ 6000 கிட்ட போயிருக்கு. சீமான் 10,000 இருந்து 23,000 போயிருக்கிறார். இல்ல இந்த தான் கேட்குறாங்க. இப்போ நீங்க சொன்ன புரிதல் சரிதானா அப்படின்றது அதில் ஒரு சின்ன முரண் இருக்க மாதிரி நான் பார்க்குறேன். இப்போ போன இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 10,000 இருந்து இப்போ 20,000 வாக்குகள், அதாவது 10,000 வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்காங்க. அதே நேரத்தில் திமுகவோட போனோட காங்கிரஸ் அலையன்ஸ்னு வச்சுங்க, இப்போ திமுக அலையன்ஸ், அவ்வளோதான் வித்தியாசம். அதுலேருந்து 2 பேரும் கம்பேரிசன் பார்க்கும்போது 5,000 ஓட்டுகள் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது நான் கடைசி டேட்டா வரைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் கூட சரியாக சொல்லணும்னா, பெரியார் விமர்சனத்துக்கு பிறகு, பெரியார் எதிர்ப்புக்கு பிறகு அதே ஈரோட்டில் நின்று அவர் போன தடவை விட இந்த விட அதிகமாக தானே வாக்குகள் வாங்கியிருக்கு. அந்த வாதம் தர்க்க ரீதியாக சரியா இருக்கலாம், ப்ராக்டிக்கலாக அது உண்மை இல்லை. அப்போ ஒவ்வொரு தேர்தல் இப்போ 15% வாங்கிட்டார் அவர். அந்த 15% தான் சீமானுடைய வாக்கு. நான் எப்போ தெரியுமா நம்புவேன்? இனி வரப்போற எந்த தேர்தலிலும் அதிமுகவும் பிஜேபி அணிகளும் போட்டியிடாதுன்னு சொன்னா சீமான் வளர்ந்துக்கிட்டே போவார். அப்பதான் நம்ம இதை பேசணும். இந்த ரெண்டு பேரும் புறக்கணிச்சனாலதானே இவருக்கு. அதனால சொன்னேன், அப்ப பெரியாரை விமர்சித்த சீமானுக்கு ஒரு பாடம் போட்டுன்னு அதிமுக நினைச்சிருந்தா போட்டியில குதிச்சிருக்கணும் சார். திமுக ஓட்டையும் குறைச்சிருக்கலாம். இன்னைக்கு வேற வழி இல்லாம சீமானுக்கு போட்டோம்னு அதிமுக தான் போட்டிருப்பாங்க. கொங்கு எங்க மண்ணுன்னு சொல்ற ஒரு நான் மண்ணின் மைந்தன்னு சொன்ன எடப்பாடி அந்த முடிவை தப்பா எடுத்தாருன்னு நான் சொன்னேன். சரி, அதே அண்ணாமலை தன்னை கொங்கு மண்ணுன்னு சொல்லிட்டு பிரதமரையே கொங்குங்கிற வார்த்தையை பயன்படுத்த வச்சு அறிக்கை வெளியிட வைத்த அண்ணாமலை அதே பதில் நடக்கிற தேர்தலை புறக்கணிச்சது முட்டாள்தனமான முடிவு அரசியல் ரீதியா. அவரும் அதை பண்ணினார். இந்த 2 பேரும் போட்டிட்டு இருந்தா, நான் நிஜத்தை சொல்றேன், பெரியாருக்காக நான் சொல்ல மாட்டேன், சீமானுடைய கடந்த சில மாத பாடி லாங்குவேஜ், ஓரல் லாங்குவேஜை கவனிச்ச மக்கள் என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 10,000 கம்மியாக தான் வாங்கியிருந்திருப்பார். இது நிதர்சனமான உண்மை. இந்த யதார்த்தத்தை சீமான் கொஞ்சம் வெக்கத்தை தள்ளி வச்சுட்டு உட்காந்து சுய பரிசோதனை பண்ணணும். 2 பேரும் போட்டி இருந்தால் சீமான் 10,000 கம்மியாக தான் வாங்கியிருந்திருப்பார். யாருமே இதை முழுமையா மறுக்க முடியாது. நம்மகிட்ட ஃபார்முலா கிடையாது. ஏன்னா 2 பேருமே செல்வாக்கு பெற்ற கட்சிகள். அங்க ஒண்ணு அண்ணாமலைக்காக அங்க கொங்கு இளைஞர்கள் திரண்டிருக்கிறாங்க, பிஜேபிக்காக அல்ல. 2வது அதிமுக கோட்டை சார். அங்க போய் நீங்க புறக்கணிக்கலாமா இருந்தா செங்கோட்டையனுக்கு அந்த கடுப்பு கூட இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம மண்ணில் நடக்கிறவர்கள் இப்படி புறக்கணிச்சிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு. இப்ப திமுகவுக்கு போட்ட 30,000 ஓட்டு எப்படி திருப்பி வாங்குவீங்க? ஜெயலலிதாவே புறக்கணிச்சவர் தான். அவர்கிட்ட அந்த ஆளுமை இருந்தது. அங்க போன வாக்க திருப்பி வர வைக்கிற முடிக்கு அவர்கிட்ட ஆளுமை இருந்தது. உங்ககிட்ட அது இல்லையே. இதுவும் கூட செங்கோட்டையனுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கலாம். சோ அவங்க போட்டியிடாதனாலதான் நாம் தமிழருக்கு அதிகமா போச்சே தவிர பெரியார் விமர்சிச்சதாக அல்ல. அப்படி ஆயிருந்தா குறைஞ்சபட்சம் இப்ப டெபாசிட்ங்க வார்த்தை எதுக்காக எல்லாரும் முக்கியத்துவப்படுத்தி பேசுறாங்க? எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் எங்கேயுமே பெருசா டெபாசிட்டே வாங்கினது இல்லை. ஏன் இப்ப மட்டும் டெபாசிட் வாங்கலைங்கிறது பெருசுப்படுத்துறாங்கன்னா, 2 பிரதான இயக்கங்கள் கூட்டணிகள் புறக்கணிச்ச பிறகும் கூட டெபாசிட் வாங்குற அளவுக்கு கூட பொதுமக்கள் உங்களை நோக்கி வரல. அந்த பிரதான உண்மையை முதல்ல சீமான் புரிஞ்சுக்கிடணும். இதுதான் ஈரோடு இடைத்தேர்தல் கொடுத்திருக்கிற முடிவு. அப்போ இன்னொன்னு ஒத்துக்குவீங்களா? இவர் 15 ஆயிடுச்சுன்னா அப்ப திமுகவுடைய கூட்டணியுடைய செல்வாக்கு இனிமேல் 75% ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? நடக்குமா? அது நடக்கும். எப்ப தெரியுமா? இனி வர்ற காலங்கள்ல அதிமுக பிஜேபி கூட்டணி போட்டியிடவே இல்லைன்னா திமுக 70% மெயின்டைன் பண்ணிட்டே தான் வருவாங்க. இந்த கணக்கு அது எடுத்துக்க கூடாது. நம்மளை நோக்கி இன்னும் பொதுமக்கள் வர ஆரம்பிக்கல, ஏன் அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனையை சீமான் முதல்ல பண்ணணும். இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு நடந்தது. பெரியார் அப்படி பேசினாரா இல்லையா, சக குடும்ப உறுப்பினர் பெண் உறுப்பினர்கள்ட்டே நீங்க உறவு வச்சுக்கோங்கன்னு சொன்னாருன்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு. ஒரு வாதத்துக்காக அதை எடுத்துக்கிட்டா கூட அதை இப்ப பேச வேண்டிய அவசியம் என்னன்னு தான் நாம எல்லாருமே கேட்டோம். அந்த ஒரு புரிதல் கூட இல்லாம ஓடோடி வந்து சீமான் சொன்னது சரிதான், ஆதாரத்தை நான் 24 மணி நேரத்துல வெளியிடுவேன்னு சொன்னது யாரு? அண்ணாமலை. அந்த அண்ணாமலை தேர்தல் முடிவுகள் வந்துகிட்டு இருக்கிற போதே கிட்டத்தட்ட பாதி தான் எண்ணி முடிச்சிருக்காங்க. போன்ல வந்து பேட்டி கொடுக்குறாரு. எனக்கு ஒரு பத்திரிகையாளராக, தமிழ்நாட்டு பிரஜையாக
ரொம்ப சந்தோஷமா அதை நான் ரசிச்சேன், வரவேற்கிறேன். அண்ணாமலையினுடைய அந்த மனமாற்றம், பெரியாரை புகழணும்னா நான் சொல்லலை, சீமான் அதிகமா பேசிட்டாரு. வாக்குகளை திசை மாற்றுகிற மடை மாற்றுகிற அளவுக்கு பெரியார் ஒரு பேசு பொருளா இல்லைன்னு அந்த யதார்த்தத்தை முதல்ல புரிஞ்சு, பெரியாரை திட்டினா ஓட்டு விழுன்னு சொன்னது பொய்ன்னு ஒத்துக்கிறார். கொஞ்சம் ஆபாசமா போயிடுச்சோ அப்படின்ற வார்த்தையை, அண்ணாமலையுடைய இயல்புக்கு இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வெளியே வராது. நான் ரொம்ப மனப்பூர்வமா அதை ரசிச்சேன், வரவேற்கிறேன். ஏன்னா ஒரு வளருகிற இடத்தில் இருக்கிற அண்ணாமலை அது போன்று வெக்கத்தை தள்ளி வச்சுட்டு சில உண்மைகளை நிர்வாணமா ஒத்துக்கிடணும். அதைத்தான் மக்கள் ரசிப்பாங்க. ஆபாசத்துக்கு எங்க சார் வேலை? பெரியார் அப்படி சொன்னதா கூட எந்த காலகட்டத்துல எதுக்கு சொன்னார்னு உட்கார்ந்து உள் அறையில அரங்க கூட்டம் போட்டு பேச வேண்டிய ஒரு விஷயத்த பொது வெளியில போட்டு பேசுறார். தன் பின்னாடி 4 பெண்களை வச்சுக்கிட்டு பேசுறாருன்னா எங்க இதனால என்ன சார் சமூகத்துக்கு பலன் என்ன சொல்லுங்க? சரி, அதுக்கு ஆதாரத்தை கூட நான் அதையும் கொடுக்கல. அந்த ஆதாரத்தை போட்டு பேசுறதுக்கு அங்கே விவகாரம் இருக்கு. எத்தனையோ விவகாரம் தமிழர்களுடைய உரிமைகளை பறிக்கிறது நடந்துகிட்டு இருக்கு. நாம் தமிழர்னு பேர் வச்சிருக்கீங்கல்ல, அந்த தமிழ் தேசியம்ன்ற கொள்கையை பிரதானமா வச்சிருக்கிறாள். தமிழனுடைய மரபு, அவனுடைய கலாச்சாரம் என்ன சார்? இறந்தவங்கள கடவுளா பார்ப்பாங்க. தமிழனுடைய அடிப்படை குணம் அது. திவசம் கொண்டாடுவான் வருஷம் வருஷம், வசதிக்கு ஏற்ற மாதிரி. ஞாபகம் இருக்கிறவன் கொண்டாடுவான், அப்புறம் மனசுல நினைச்சுக்குவான், அவன் வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதோ பண்ணுவான். மறைந்தவர்களை தெய்வமாக கருதுகிற தமிழர்கள்ட்ட அரசியல் பண்ற ஒருத்தர், அந்த தமிழ் பேரலையே கட்சி நடத்துற ஒருத்தர், மறைந்த ஒரு தலைவரை, கொண்டாடப்படுகிற ஒரு தலைவரை இப்படி ஒரு ஆபாசம் கலந்து விமர்சிக்கலாமா அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தை யாருமே ரசிக்க மாட்டாங்க. ஏதோ நாங்க சொன்னதுனால டபுள் ஆயிட்டோம் அப்படின்றதுல சிறுபிள்ளைத்தனமானது. அந்த கணக்கீடு தவறு. இந்த விவகாரத்துல இது வரைக்குமே திரு எடப்பாடி பழனிசாமி பெருசா அதிருப்தியோ கண்டனமோ பெருசாவே போற போக்குல சொன்னதோட பெருசா அவர் எந்த விஷயத்திலயுமே ஷார்ப்பா எந்த கருத்தையும் சொல்லலாம். அவருடைய இயல்பா அது இருக்கலாம். பெரியார் சொன்னதுல கூட அவர் இதுல சீமானுக்கு நான் ஒரு பாடம் கத்து தர்றேன், வாங்கின 10,000 நான் குறைச்சு காட்டேன், அவர் களத்துல இறங்கி இருக்கணும்னு நான் முதல்ல சொன்னேன் சார். மறைமுக ஆசீர்வாதம், அவங்க 2 பேரோட ஆசீர்வாதம் அப்படி இருந்தும் கூட வரலையே. அந்த 12,000 ஓட்டுங்கிறது நான் திரும்ப சொல்லுவேன், பிஜேபி எங்களுடைய ஐடியாலஜிக்கல் பார்ட்னர் பிஜேபி சொன்ன பிறகு பிஜேபியினர் போட்ட ஓட்டா தான் இருக்கும். திமுகவுடைய நேர் எதிரி. அண்ணாதிமுக 5,000 ஓட்டு கூட போச்சுல நோட்டால போய் போட்டிருப்பான். என்ன இருந்தாலும் நம்ம பெங்காலி திமுக போடுற மனநிலைக்கெல்லாம் அண்ணாதிமுக எப்பயோ வந்துட்டான். பிஜேபியோட அவன் பரவாயில்ல, சீமானோடவும் பரவாயில்லன்னு இப்படிதான் கிராமங்கள்ல பேசுவாங்க சார். ரொம்ப ரொம்ப யதார்த்தம் சார். அதுக்காக இனிமேல் காலம் பூரா திமுக போடுவான்னு சொல்லல. ஒரு வலுவான அணி அமையட்டும். அண்ணாதிமுக உற்சாகத்தை பாருங்க. விஜய் கூட்டணி வரப்போகுதுன்னு சொல்றாங்களே, நான் திரும்ப சொல்றேன், அது அண்ணாதிமுகவுக்கு பலன் அடிக்கிற கூட்டணியா தான் இருக்கும். திமுகவுக்கு த்ரெட் ஏற்படுத்துற கூட்டணியா தான் இருக்கும். வீழ்த்துவாங்களாங்கிறது 2வது. ஒரு உற்சாகம் தரும்னு சொல்றேன்.